பல்வேறு பணிகளுக்கு மத்தியுமே நம்ம வந்து நீங்கள் முன்னெடுக்க வேண்டிய நிலையில் அவரை கண்டு உங்களுக்கு பதட்டமா? கரூரில் 41 பேரை சாகடிச்சிட்டு இவங்களை பார்க்க வந்தவங்களாம் செத்து மடிகிறாங்க, அவங்க செத்து போகிறாங்கன்னு சொன்ன உடனே அங்கே அசம்பாவிதம் நடக்குதுன்னு ஆதரவு அர்ஜுனா காதில் வந்து சொன்ன உடனே பேசுறதை கூட பாதியில் நிறுத்திட்டு 4 தண்ணி பாட்டில் தூக்கி போட்டு ஓடி போனாலும் விஜய். நாங்கள் கம்னர் தான் விஜயை பார்த்து பயப்படுறீங்கன்னு சொல்லுவீங்க, ஊடகங்கள் எப்படி வேணா பேசுவீங்கல்ல. அவர் அவ்வளோ சொல்கிறாரு, இவங்க என்ன கம்னர் இருக்காங்கன்னு கேட்க மாட்டீங்களா? வீட்டில் உட்காந்திங்கன்னு அடுத்தவங்கள பார்க்காத பத்திரிகை நிருபரை கூட வீட்டில் கூப்பிட்டு பேட்டி எடுத்து அதை ஒருத்தவங்க பேட்டி கொடுக்குறான். இப்படிப்பட்ட கோமாளித்தனம் அதுவும் அகில இந்திய டிவி செய்யுது. அப்படி இருக்க சொல்ல நாங்கள் அதை கண்டு காணாமல் போக முடியுமா? இன்னைக்கு தேர்தல் காலத்தில் நாங்கள் இருக்கிறோம், அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் பலமான போட்டி நடக்குதுன்னு உலகத்துக்கே தெரியும். எல்லா மீடியாவும் அதை எதிர்வுரை ஆட்டிருக்காங்க. ஆனால் அந்த பைத்தியக்காரன் எங்களுக்கு வந்து போட்டி இல்லை, எங்களுக்கு திமுகவுக்கும் போட்டின்னு சொல்கிறார். 3ஆம் ஆண்டு விழான்னு கொண்டாடினாங்கல்ல, அப்போ விஜய் டான்ஸ் ஆடினார்ல, வீட்டுக்கு ஒரு விஜய் தமிழ்நாட்டுக்கு ஒரு விஜய்னு அவரே டான்ஸ் ஆடுற இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறாங்க. புரட்சி தலைவர்னா புரட்சி தலைவர் தான். அதனால அவரோட யாரையும் தயவு செய்து ஒப்பிடாதீங்க, நான் டென்ஷன் ஆயிடுவேன். வடிகள் சொன்ன மாதிரி நானும் ரவுடி தான், நானும் முதலமைச்சர் தான் சொல்லிட்டு இருக்கேன். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. சொல்லுங்கள். விஜய் இப்போ சமீபத்தில் பேசின பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அவர் பார்த்தீங்கன்னா 1977 எம்ஜிஆர் பேசினது, அரசியலுக்கு வந்தபோது எம்ஜிஆர் பேசினது மேற்கோள் காட்டி இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு விஜய். என்ன சொல்கிறாருன்னா, உங்களையும் திமுகவையும் 2017க்கு பிறகு 2021க்கு பிறகு அப்படின்னு சுட்டி காட்டி பேசியிருக்கிறாரு. நீங்களும் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுகளில் தீவிரமாக இருந்தாலும் அதை விட வந்து தீவிரமாக விஜய் மீதான அந்த அவர் பேசிக்கு பதில் சொல்கிறதும் அந்த ஒரு கணக்கிலே போயிட்டுருக்கு. ஏன் இந்த நிலைப்பாடு, என்ன காரணம்? விஜய் வந்து உங்களை வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தார், பொதுவாக பேசியிருந்தார். அதுக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் பதில் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிர்வாகிகளும் பேசுவது என்பது இந்த தேர்தல் காலத்தில் வேறு விதமான பார்வை ஏற்படுத்தாதா? இல்லை, இப்போது நம்ம மேலே ஒரு அசுத்தம் வந்து விடுதுன்னா அதை தொடக்கி தானே வேணும். இப்போது ஒரு வீரனுக்கு அழகு, ஒரு நல்ல போர் வீரன் என்ன பண்ணுவான், தனக்கு நிகரான போர் வீரனோட போராடுறது ஒரு வீரனுக்கு அழகு. அதுக்காக நம்ம போக சொல்ல சாக்கடை ரோட்டில் போகிற பண்ணி நாயெல்லாம் வந்ததுன்னா ஒத்திப்போன்னு சொல்லலாம். அது நம்மளை பார்த்து பயந்து போகிறாருன்னு சொல்லி கிட்ட வந்தால் தட்டி எட்டி ஒதுக்கி தானே செய்யணும். அதை தான் நாங்கள் செஞ்சோம். நீங்கள் தானே கொடி பறக்குதுன்னு சொன்னிருந்தீங்க. நம்ம கொடி பறந்தது உண்மை. நாங்கள் கொண்டு போய் இது அவங்க நடத்தின கூட்டத்தில் போய் கொடி காட்டல. எங்கள் கூட்டத்தில் அவன் வந்து எடப்பாடியார் வாழ்கன்னு சொன்னானுங்க. அதை நாங்கள் ஒரு வரவேற்கிற எண்ணத்தை இன்னும் சொன்னால் கூட அவங்கள இன்னும் நாங்கள் சாதாரணமாக வந்து அவங்கள இது இல்லை, அவன் நன்றி கடன் செலுத்த வந்தான். கரூரில் 41 பேரை சாகடிச்சிட்டு இவங்களை பார்க்க வந்தவங்களாம் செத்து மடிகிறாங்க, அவங்க செத்து போகிறாங்கன்னு சொன்ன உடனே அங்கே அசம்பாவிதம் நடக்குதுன்னு ஆதரவு அர்ஜுனா காதில் வந்து சொன்ன உடனே பேசுறதை கூட பாதியில் நிறுத்திட்டு 4 தண்ணி பாட்டில் தூக்கி போட்டு ஓடி போனாலும் விஜய். அது உங்களுக்கு தெரியாதா? தெரியும். அந்த காலகட்டத்தில் நாங்கள் இல்லைன்னு சொல்லி சட்டப்பேரவையில் குரல் கொடுத்தீங்கல்ல. சட்டப்பேரவை நாங்கள் இப்போ கூட விஜய் யோகியன்னு சொல்லலை. அந்த நிகழ்ச்சி விஜயை பார்க்க வந்தவங்க தான் பாதிக்கப்பட்டாங்கன்றதை நாங்கள் இப்போவும் சொல்கிறோம். அதே சமயம் திமுக அரசு அவங்களுக்கு வந்து கூட்டத்தை முறையாக பாதுகாப்பு தரலன்றதையும் சொல்கிறோம். இந்த அரசு செய்ய வேண்டிய கடமையிலேருந்து தவறு இருக்குன்னு சொல்லணும். போலீஸ் வந்து ஒரு பொதுக்கூட்டம்னா எதுக்கு பர்மிஷன் வாங்குறாங்க? வர்றவங்களுக்கு பாதுகாப்பு தரணும். அது சட்டப்படி அவங்க வந்து வர பொதுமக்களை அவங்க கண்காணிக்க வேண்டியது போலீஸுடைய கடமையா இல்லையா? அதுலேருந்து போலீஸ் தவறுச்சுன்னு சொன்னோம். 2வது, அந்த இடத்துல 41 பேர் இறந்து போகிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு ஒரு கட்சி நடத்துகிற தலைவர், பொதுச் செயலாளர், அது இணை பொதுச் செயலாளர் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஓடி போனாங்கல்ல. ஒருத்தராவது அங்கே களத்தில் நின்னாங்களா? அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் கூட வீட்டுக்கு போயிட்டாரு.
ஆனால் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் போய் களத்தில் நின்னார். இல்லைன்னா செந்தில் பாலாஜி அன்றைக்கே இவங்களுக்கு முடிவு கட்டிருப்பார். அன்னைக்கு போலீஸ் முடிவு கட்டிருக்கோம். இன்னைக்கு இவங்க பேசுகிற நிலையில் இருந்திருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எடப்பாடி பழனிசாமி அங்கே மருத்துவமனைக்கு போகலன்னா மொத்த பேரும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்களே கொண்டு போய் புதைச்சிட்டு இருப்பாங்க. அடுத்து இவங்க ஒவ்வொரு நிலையிலையும் செய்யலைன்னா திமுக அவங்க ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க நேரடியாக அந்த பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு போய் அவங்களெல்லாம் சரி கட்டி இவங்கக்கிட்ட பேசுகிற அளவுக்கு விட்டுருக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்க எவ்வளோ வேகமாக செஞ்சாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ராத்திரியோட ராத்திரியாக முதலமைச்சர் அங்கே போகிறாரு. முதலமைச்சர் போகிறதுக்கு முன்னையே ராத்திரிலேயே ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு யாரும் விசாரணைக்கு அந்த என்ன நடந்தது சம்பவம்னு கூட தெரியாது. யாரும் விசாரணை கமிஷனுக்கு கோரிக்கை வைக்கல, எதுவுமே நடக்கல. அதுக்குள்ளே ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு அந்த அம்மா வந்து பேனா கூட எடுக்காமல் அங்கே வந்துடுச்சு இல்லை அவசர அவசரமாக காலையில். இதுவரைக்கும் இந்தியாவில் இல்லை உலகத்தில் எந்த இடத்துலையாவது இவ்வளோ பெரிய விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்களா? அவங்களுக்கு ஒரு பதற்றம் தானே. அந்த இல்லை ஒரு முடிவு செட்டில்மெண்ட் உடனே வரணும். இப்போது நான் என்ன சொல்கிறேன், ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கு முன்னே விசாரணை கமிஷன் அமைச்ச வழக்கு ஏதாவது இருக்கா? எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அந்த விசாரணை சரியாக நடக்கலை அல்லது இந்த விசாரணை சரியாக நடக்காதுன்னு யாராவது ஒரு முறையீடு பண்ணி அதுக்கு பிறகு தானே விசாரணை கமிஷன் அமைப்பாங்க. எதுவுமே இல்லாமல் விசாரணை கமிஷன் சரி நான் அதை கூட உள்நோக்கம் கற்பிக்கலை, விசாரணை கமிஷன் அந்த அம்மாவுக்கு ஒரு பாதுகாவலர் அல்லது அவங்களுக்கு ஒரு உதவியாளராவது நியமித்தாங்களா? அவங்களாவது பணிக்கு வந்தாங்களா? எதுவுமே இல்லாமல் அந்த அம்மா அவ்வளோ அவசரமாக வந்தாங்க. சரி நீதியை கண்டுபிடிக்கிறதுல அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம், அரசுக்கு இருக்க ஆர்வம் எல்லாமே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அப்படிப்பட்ட நேரத்தில் இவங்க ஒருத்தராவது அங்கே களத்தில் நின்னாங்களா? இவங்களுடைய தலைவர் அந்த இவர் விஜய் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துரு இங்கே விருதுக்கு தப்பிச்சு போயிருங்கன்ன உடனே ஆதவ அர்ஜுனா சொன்னாருன்ட்டு இவர் போயிட்டார். திருச்சி ஏர்போர்ட்டில் கூட நிற்கலை, சென்னை ஏர்போர்ட்டில் நிற்கலை, எல்லாம் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போய் வீட்டில் போய் செட்டில் ஆகிட்டார். 15 நாள் அவங்க ஆஃபீஸை திறந்தாங்களா சொல்லுங்கள்? 15 நாள் ஆஃபீஸே அதுக்கு தான் விளக்கம் அந்த விளக்கெல்லாம் நான் கேட்கல, நான் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். 15 நாள் ஆஃபீஸை திறக்கலை. அவங்க கட்சி தலைவர் தான் சரி பயந்து போயிட்டார். அவர் வந்து வீராதி வீரர் சூராதி சூரர், அதனால் வேகமாக தனியாக விமானத்தை வச்சுருந்தார், போயிட்டார். பொதுச் செயலாளர் என்ன ஆனார்? 10 நாள் வெளியே தெரிஞ்சாரா? அதுக்கப்புறம் போய் கோர்ட்டில் என்ன சொன்னார்? அப்படி ஒரு சம்பவம் நடந்தது எனக்கு தெரியாதுங்க, அந்த இடமே தெரியாதுன்னாரு. அந்த ஆதவ அர்ஜுனா எங்கே போனார்? டெல்லிக்கு போனார். இப்படி எல்லாரும் ஓடிட்டப்போ அதிமுக அங்கே களத்தில் நின்று இவங்கள பாதுகாத்தது. அதனால தான் அவங்க நன்றி சொன்னாங்க. அந்த தொண்டர்கள் பக்கத்தில் நாமக்கல்லில் கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்தில் வந்து கொடி காட்டி அதிமுக வாழ்க, புரட்சி தமிழர் எடப்பாடியார் வாழ்கன்னு அவங்க சொன்னதை இது ஒரு நல்ல திமுகவுக்கு எதிரான சக்திகள் ஒன்றா திரள்ந்து இது ஒரு ஆரோக்கியமான பிள்ளையார் சொல்லியா இருக்குன்னு சொல்லணும். அது இல்லைன்னு சொல்லலையே. அவங்க வந்து சொன்னதுனால அவங்க அந்த தொண்டர்கள் நினச்சாங்க நம்ம தலைவர்லாம் விட்டு ஓடிடுவான், அதிமுக கூட இருந்தனா நம்மளை காப்பாற்றணும் அவங்க நினச்சாங்க, அவங்க வந்தாங்க. அதை தான் நாங்கள் சொன்னோம். இல்லை உணர்ச்சி வசப்பட்டு கொடி பறக்குதுன்னு சொல்கிறது உணர்ச்சி வசப்பட்டு இல்லைங்க. அப்போது விஜய் நன்றி தெரிவித்தார். எதுக்கு தெரிவித்தார்? அடுத்த நாள் காலையில் போய் எடப்பாடியார் வந்து ஒரு மனிதாபிமானத்தோடு இதை அணுகலைன்னா இந்த அரசினுடைய போலீஸினுடைய செயலிழந்த தன்மை இதில் இருக்குது. இதை வந்து பாதுகாக்க வேண்டிய கடமையிலேருந்து அவங்க தவறு இருக்காங்க. ஒரே ராத்திரியில் எப்படி உடல்களை பிரேத பரிசோதனை செய்ய முடியும்? அதுக்கான வசதி அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்களா, மருத்துவர் இருக்காங்களா, அத்தனை டேபிள் இருக்கான்னு சட்டசபையில் அவர் கேட்டதுனால தான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. நீங்கள் அந்த செயல்பாடுலாம் யாருமே நீங்கள் குறை சொல்லவே இல்லை. நீங்கள் குறை அவங்க குறை சொல்கிறதுக்கு என்ன இருக்குங்க? ஒரு அரசு மக்களுக்கு எதிரான 41 உயிர்கள் பலி போவதற்கு விஜய் கூப்பிட்டு தான் அவங்க வந்தாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் பாதுகாக்க வேண்டிய போலீஸ் அதை சரியாக கையாண்டிருக்கணும். சப்போஸ் அவர் குறித்த நேரத்துக்கு வரலன்னா கும்பல் சேருதுன்னா ஏன் வந்து போலீஸ் அதை அனுமதிக்குது? சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற வேண்டிய கடமை போலீஸுக்கு இருக்கா இல்லையா? ஒரு அப்நார்மல் கூட்டம் ஒரு இடத்துல சேர்ந்ததுன்னா போலீஸ் வேடிக்கை பார்த்துன்னு இருக்குமா? அந்த கட்டுப்படுத்தி இருக்கணும்ல. அதை ஏன் செய்யலைன்னு அதை கேட்க ஒரு எதிர்கட்சின்ற முறையில் அதையும் கேட்கணும், இதையும் சொல்கிறோம். நாங்கள் அப்போ கூட இதை வந்து ஒரு முறையாக விசாரணை பண்ணணும் தான் சொன்னோமே தவிர அவங்க வந்து விஜய் எந்த தப்பும் செய்யலை, எல்லாமே இந்த ஆட்சி தான் காரணம்னா சொன்னோம். அது இல்லை.
அதாவது நாங்க எதிர்க்கட்சின்ற வகையில எங்களுடைய கடமையை செஞ்சோம். 2வது பொதுமக்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த உயிரிழப்புக்கு யார் காரணமா இருந்தாலும் அவங்க தண்டிக்கப்படணும். இந்த நிலை வந்து மறுபடியும் வரக்கூடாதுன்றத நாங்க கரெக்ட்டா இருந்தோம். ஏன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் தன்னுடைய பயணத்தில பார்த்துருக்கோம். இதே ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் அப்பவும் விடப்பட்டது. அப்பவும் அசம்பாவிதம் நடந்தது. திமுக இந்த வகையான சூழ்ச்சி செய்யும்னு எங்களுக்கு தெரியும். அதை எதிர்கொள்கின்ற பக்குவமோ, அதற்குரிய அனுபவமோ அவங்களுக்கு இல்ல. அதனால பலியாயிட்டாங்கன்றதும் தெரியும். அதனால 2யும் நாங்க சேர்த்து வச்சு சமநிலையில வச்சு பார்த்தோம். இல்ல தேர்தல் நேரத்துல கூட்டணி தொடர்பா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து பல்வேறு பணிகள் இருக்கு. அதாவது வந்து இன்னும் வந்து அணிகளை வந்து இன்னும் பலப்படுத்தணும். இன்னும் நிறைய கட்சிகளை கொண்டு வரணும். இந்த விதமான அதிக தீவிரமான விமர்சனம் வந்து இது எங்கிருந்து கொடுக்கப்பட்ட இல்ல. அசைன்மெண்ட்டுங்கிற கேள்வி வராதா? இல்லைங்க. அது தீவிரமான அசைன்மென்ட் இல்ல. ம். அதால எங்கள வந்து விமர்சிக்கிறவங்கள கடந்து போகணுன்ற எண்ணமும் கிடையாது. நாங்க கம்முனு இருந்தா விஜய பார்த்து பயப்படுறீங்கன்னு சொல்லுவீங்க. ஊடகங்கள் எப்படி வேணா பேசுவீங்கல்ல. அவர் அவ்வளோ சொல்றாரு, இவங்க என்ன கம்முனு இருக்காங்கன்னு கேட்க மாட்டீங்களா? இல்ல தேர்தல் நேரத்துல நீங்க அடுத்து என்ன சொல்லுவீங்க? அவங்க கூட்டணிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களான்னு. எங்களுக்கு வந்து இல்லைங்கய்யா 50 வருஷம் மேல நீங்க வந்து ஒரு பழுத்த கட்சி ஆமாங்க. இல்லையா? ஒரு அ அனுபவம் வாய்ந்த கட்சி. சரி. நீங்க வந்து இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தேர்தல் தொடர்பான அதுல தானே கவனம் செலுத்தணும். இப்போ நீங்க அ ஒ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன போல விஜய் வந்து வூட்ல உட்காந்துக்கின்னு அடுத்தவங்கள பார்க்காத பத்திரிகை நிருபர கூட வீட்ல கூப்பிட்டு பேட்டி எடுத்து அத ஒருத்தன் பேட்டி குடுக்குறான். இப்படிப்பட்ட கோமாளித்தனம் அதுவும் அகில இந்திய டிவி செய்யுது. அப்படி இருக்க சொல்ல நாங்க அத கண்டும் காணாம போ முடியுமா? ஒரு ஆளு அவன் வந்து அந்த ஆதவ அர்ஜுனா பணத்த வச்சு ப்ரமோட் பண்றான்னா, எத வச்சு ப்ரமோட் பண்றான்? ஆனா, தமிழ்நாட்டுல என்னவோ நாளைக்கு தேர்தல் நடக்க போது, நாளன்னைக்கு இவரு நேரா வந்து பனையூர்லேருந்து ஹெலிகாப்டர்ல போய் அங்க இறங்க போறாரு. அதுவரைக்கும் மக்கள யாரும் பார்க்க மாட்டாரு. மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க மாட்டாரு. அவர் வூட்ல ஒவ்வொரு வூட்லயும் ஒரு ஆள் இருக்காங்க. அ அ யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு பைத்தியக்காரத்தனமா சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அதுக்கு பதில் சொல்ல வேண்டாமா? நான் என்ன சொல்றேன், ஊடகங்கள் வந்து அத பெருசுபடுத்துறதுனால தானே நாங்க பேச வேண்டி வருது. இன்னைக்கு தேர்தல் காலத்துல நாங்க இருக்கிறோம். அதிமுக கூட்டணிக்கும், திமுக கூட்டணிக்கும் பலமான போட்டி நடக்குதுன்னு உலகத்துக்கே தெரியும். எல்லா மீடியாவும் அத எ எதிர்வினை ஆற்றிட்டு இருக்காங்க. ஆனா, அந்த பைத்தியக்காரன் எங்களுக்கு வந்து போட்டி இல்ல. எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு சொல்றான். இத இத வந்து இதுக்கு அந்த வியூக வகுப்பாளர்ன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பேக்கேஜ் வாங்கிட்டு அவனுங்க பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவன் அந்த ஆதவ அர்ஜுனா சொல்றான், லைக் பார்த்தா விஜய்க்கு தான் நெறைய லைக் வருதுன்னான். இந்த மாரி பைத்தியக்காரனுங்க ஏதாவது சொல்லியிருக்கானுங்க. அத மீடியா நம்பிக்கிட்டு இத நடிச்சுட்டு எந்த காலத்திலயாவது, எந்த கட்சியிலயாவது உங்கள வந்து செக் பண்ணி ஒரு இது குடுத்து கோடு குடுத்து அதில வந்து இது பண்ணி ஊழியர் கூட்டம் நடத்துவானா? அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு அந்த லட்சணம். சரிங்கய்யா, இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரே நீங்க கட்சி அதிமுக இதுக்கெல்லாம் மட்டும்தானா? இதுக்கெல்லாம் அவன் பதில் சொல்லல. எடப்பாடியார் அவங்க கேட்கப்பட்ட கேள்விக்கு தான் பதில் சொன்னாரு. அவர் வந்து தேடி போய் பதில் சொல்லல. விஜய் மாதிரி எங்கேயோ உட்காந்துக்கிட்டு வீடியோல பேசிட்டு இல்ல. அவர் களத்தில நிக்கிறாரு. களத்தில ஒரு 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 கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை அவர் எதிர்க்கட்சி தலைவர்ன்ற முறையில, அவரு இந்த கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளர்ன்ற முறையில, அவர் பிரச்சனைகளுக்கு உரிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுல இது ஒண்ணு. அதனால நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சம்பந்தமே இல்லாம, புரட்சித் தலைவர பத்தி தெரியாம, புரட்சித் தலைவருடைய தகுதி தெரியாம, ஒரு தருதல மாதிரி ஒரு தற்குறித்தனமா பேசிட்டு நான் தான் 77ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்தாரு. அவர் வெற்றி பெற்றாரு. அதுபோல நான் உட்கார்ந்த இடத்துல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்ன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து வெற்றி பெற்றாரா? புரட்சித் தலைவர் ஒவ்வொரு நேரத்திலும் களத்துல நிப்பாரு. புரட்சித் தலைவர் மாதிரி அங்க வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா, வுட்டுட்டு ஓடுற பேடியெல்லாம் புரட்சித் தலைவர் ஆயிடுவாங்களா? அதையும் தான் பேசியிருக்காரு விஜய். அதாவது பார்த்தீங்கன்னா, அதான். புரட்சி தலைவர் போல விஜய் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது அதுதாங்க புரட்சித் தலைவர் எனக்கு தெரிஞ்சுங்க 72ல கட்சி ஆரம்பிக்க சொல்ல, தமிழ்நாடு முழுவதும் அதிமுக தொண்டர்கள் தாக்கப்படுவாங்க. பாதிக்கப்படும். பாதிட்டு அடிபட்டு ரத்தத்தோட வந்து நிப்பாங்க தோட்டத்துல. அவர் கேட்பாரு, "நீ ஆம்பள இல்ல, அடிச்சிட்டு வர வேண்டியது தானேன்னுவாரு." அந்த மாதிரி ஒரு வீரமான தலைவர். இந்த மாதிரி அங்க அடிச்சிட்டு இருக்காங்கன்னா, "ஐயோ! என்ன விட்டுருங்க நான் காப்பாந்து." இத விட வெட்கக்கேடு போலீஸ் சொல்லிச்சு நான் போணும்னு சொன்ன ஒரு தலைவன உலகத்துல பார்த்துருக்கீங்களா? ஒரு களத்துல
ஒரு கட்சியினுடைய போராட்டத்தில் அல்லது பொதுக்கூட்டத்தில் அங்கே எல்லாரும் அடிக்கிறாங்கன்னொன்னு ஐயோ நான் தப்பிச்சு போகிறேன் அப்படின்னு ஓடுறவன் எவனாவது தலைவன் ஆக முடியுமா? அவர் இந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து அதிமுக பேசுறதுக்கு யார் காரணம்? எதுவும் இல்லை. செங்கோட்டை செங்கோட்டையெல்லாம் தூசுங்க. செங்கோட்டை நாங்கள் கழிச்சு போட்ட எங்கள் ஆஃபீஸை சுத்தம் பண்ண சொல்ல அதுலேருந்து தூக்கி போட்ட குப்பை. ஆமாம், அதிமுக நாங்கள் வெளியேற்றினதுக்கு பிறகு தானே போனார். அதிமுக நேரடியாக போனாரா? அவருக்கு போக்கிடல திமுகவில் ஆப்ஷன் இருக்கா, இங்கே ஆப்ஷன் இருக்கா, அங்கே வந்து முத்துசாமி இருக்காரு, நம்மளுக்கு மந்திரி பதவி கிடைக்காது, அதனால மறுபடியும் எனக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு அங்கே போனார். அதனால அவர் ஏங்க செங்கோட்டையினால இந்த கட்சிக்கு வந்த பாதிப்பு தான் அதிகம். செங்கோட்டையை வந்து இந்த கட்சியை ஒன்றும் வளர்க்கல. இந்த கட்சியினுடைய தொண்டர்களுடைய உழைப்பை உறிஞ்சி கொடுத்த அட்டை. அந்த அட்டையை வந்து எப்படிப்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியும். அவர் வந்து அலுவலகத்தில் இருந்து ஃபைல் பார்த்ததை விட 5 ஸ்டார் ஹோட்டலிருந்து ஃபைல் பார்த்தது அதிகம். அது எந்த ஃபைல்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க? எங்கே இந்த ஃபைல் பார்த்தா மக்கள் ஃபைல் தானே பார்த்துருக்காரு. ஏங்க கோட்டையில் பார்க்க வேண்டிய ஃபைலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தாருன்னா நீங்கள் என் வாயை கலராதீங்க. அதனால 9 முறை எம்எல்ஏ இருந்தவர் மக்கள் படி செஞ்சிருக்காம இருக்கு. 9 முறை அதிமுகவில் எம்எல்ஏ இருந்தாரு. அதிமுகவில் கழுத குதிரை நாய் நரி எதை நிறுத்தினாலும் வெற்றி பெற தொகுதியில் அவர் வெற்றி பெற்றாரு. இதே வந்து ரமணிதரன் வந்து தேர்தலில் போட்டிட்டாரு, அவர் ஜெயிக்கல. இத்தனைக்கும் அவர் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் கூட இல்லை, அந்தியூர் தொகுதி. அவரை கொண்டு வந்து அம்மா நிறுத்தினாங்க, வெற்றி பெற்றார்ல. ரமணிதரன் மட்டும் இல்லை, தலித் தலைமலையை இப்போ பொது தொகுதியில் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சாங்க. அதுதான் இவருக்காக ஓட்டு இல்லை, கட்சிக்காக ஓட்டு, அதிமுக ஓட்டு, இரட்டைகளை ஓட்டு. இந்த ஓட்டுக்கு இவர் என்ன சொந்தம்? இவர் வந்து இன்னும் கேட்டால் எனக்கு தெரிஞ்சு எந்த தேர்தலையும் போய் விட ஓட்டு கேட்டது கிடையாது. அம்மா கூப்பிட்றாங்க, அம்மாவுக்கு டூர் போகிறேன்ட்டு பைலட்டாக போகிறேன்ட்டு அங்கேருந்து ஓடிடுவார். அங்கே இருக்கிற தொண்டை ரோடாக அலைஞ்சு ஒவ்வொரு வீட்டில் கையில் காலில் விழுந்து ரெட்டைலைக்கு ஓட்டு போடுங்க, அம்மா முதலமைச்சரான ஓட்டு போடுங்கன்னு கேட்டு இவரை ஜெயிக்க வச்சாங்களே தவிர இவர் என்ன போய் இவர் மூஞ்ச பார்த்து ஓட்டு போட்டாங்களா? ஒன்றுமே இல்லாத ஒருத்தரை அதிமுக நினைச்சா அமைச்சராக்கும், சட்டமன்ற உறுப்பினராக்கும், நாடாளுமன்ற உறுப்பினராக்கும், ஏன் முதலமைச்சராக கூட ஆக்கும். அந்த வகையில் அதிமுக உருவாக்கிய ஒரு ஆள் இவர் வந்து அந்த பதவிக்கு வந்த பிறகு அந்த இடத்துக்கு வேற யாருமே வரவிடாமல் எல்லாருக்கும் இவர் வந்து ஒரு தடையாயிருந்து அதை மீறி இவர் வளர்ந்தவங்களாம் கட்சி விட்டு அனுப்பிக்கிட்டு இது வரைக்கும் 27 தலைவர்களை அந்த தொகுதியிலிருந்து வெளியே அனுப்புனார். இன்றைக்கி முத்துசாமியில் இருந்து, தோப்பு வெங்கடாச்சலத்திலிருந்து, காளியப்பன்லேருந்து, சின்னசாமியிலேருந்து எல்லாரும் இவரால் வெளியேற்றப்பட்டவர்கள் தான். அதனால் இவர் ஒன்றும் அந்த கட்சியில் உடைச்சவங்களெல்லாம் சேர்த்து அரவணைச்சு எல்லாரையும் பாதுகாக்கலை. இவர் இருந்தவங்கெல்லாம் வெளியேற்றிட்டு இவர் மட்டும் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு வச்சிட்டு இருந்தார். இன்றைக்கி அந்த மாவட்டம் தொகுதி எல்லாமே சுதந்திரமாகி போச்சு, நல்ல முறையில் இருக்குது. அதனால் அவர் செங்கோட்டையும் அதிமுகவுக்கு ஒரு சுமை, அந்த சுமையை நாங்கள் இறக்கி குப்பையில் போட்டோம். அதை கொண்டு போய் கோபுரத்தில் வச்சுன்னு கூத்தாடினா ஆடிக்கிட்டு போகிறாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இன்றைக்கி 3ஆம் ஆண்டு விழான்னு கொண்டாடினாங்கல்ல, அப்போ விஜய் டான்ஸ் ஆடினார்ல, வீட்டுக்கு ஒரு விஜய், தமிழ்நாட்டுக்கு ஒரு விஜய்னு அவரே டான்ஸ் ஆடுற இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தாருங்கய்யா. ஆமாம், இந்த சரியா இதே மாதிரி தமிழ்நாடு அன்னைக்கு அந்த நம்பிக்கை ஏற்படுத்த பொண்ணு தான் பாட்டிலுக்கு 10 ரூபான்னாரு. அப்புறம் ஏன் செருப்பு வந்தவொடனே ஓடினார்? புரட்சி தலைவர்னா புரட்சி தலைவர் தான். அதனால் அவரோட யாரையும் தயவு செய்து ஒப்பிடாதீங்க, நான் டென்ஷன் ஆகிடுவேன். நான் சொல்ல வர்றது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த இடத்துல களத்திலிருந்து ஓடினார்? அதிமுக உருவாக்குறதுக்கு அதிமுக தொண்டர்கள் முஸ்லிபுத்தூர்ல தான் அடிபட்டு வந்தாங்க. சமரசத்துக்கு கூட பெரியார் சொன்னப்போ கூட அவங்கெல்லாம் அடிபட்டு வந்தாங்கன்னு தான் கட்சியாக உருவாக்குனார். அவர் ஒன்றும் விஜய் மாதிரி நான் முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக கட்சி உருவாக்கலை. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் நடிக்கிறது தான் விரும்பினார். அவர் தொடர்ந்து சினிமா துறையில் இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தார், அதுதான் செஞ்சார். ஆனால் வேற வழி இல்லாமல் அவர் அரசியலுக்கு கொண்டு வந்து முதலமைச்சர் ஆனாரே தவிர அவரோட இவரை ஒப்பிடுறது சரியில்லை, அவ்வளோதான். அவராவது பார்த்தீங்கன்னா நடிக்கணும்னு நினைச்சாரு சொல்கிறீங்க, ஆனால் இவர் வந்து எனக்கு வேணாம் நடிப்புத்துறை வேணாம். சரிங்க, நீங்கள் ஜெயராமன் வந்து ஒரு மூத்த ஊடகவியலாளர், ஒரு சிறந்த ஒரு தொலைக்காட்சியில் நீண்ட நாள் விவாத களங்களை உருவாக்கி நடத்தியவர். உங்களுடைய அனுபவம்ன்றது ஒரு சிறந்தது. நான் உங்ககிட்ட நேரடியாக ஒரு கேள்வி கேட்குறேன். விஜய் இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்கிறாருல்ல,
இவங்கெல்லாம் 500 கோடி சொல்கிறாங்க. செங்கோட்டையன் 1,00,000 கோடி 1000 கோடி 1000 கோடி சம்பளத்தை விட்டுட்டு அவர் வந்து முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிறதுக்கு வந்திருக்காருன்றாரு. நான் கேட்குறேன், 1000 கோடி ஒரு தயாரிப்பாளர் இவருக்கு மட்டும் தரான்னா எதுக்கு தரான் சொல்லுங்கள்? மார்க்கெட் இருக்கிறதுனால தரான். மார்க்கெட்டுன்னா என்ன மார்க்கெட்டு சொல்லுங்கள்? முன்னணி நடிகராக இருக்கிறாரு. ஏங்க முன்னணி நடிகர் இருந்தாலும் கவுண்டரில் டிக்கெட் எவ்வளோங்க? இப்பெல்லாம் கவுண்டர்ல கிடையாதுங்க, ஆன்லைனுக்கு. அப்போ 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 நீங்க எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு கவுண்டரு. அதான் இப்போ எப்படி அவன் தரான்? எதுக்கு தரான்னா, இவருக்கு 100 கோடி கொடுத்தா அவன் வந்து ஒரு 1000 கோடி சம்பாதிக்க முடியும்னா தானே அவன் 100 கோடி கொடுப்பான். அப்போ 1000 கோடி யார் தலையில் சுமத்துறான்? இந்த ரசிகர் இருக்கான இவன் வந்து ஒரு டிக்கெட்டை 2000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கி விற்கிற. ஆக தொண்டர்களை சுரண்டி தானே அவன் கொடுக்க முடியும், ரசிகர்களை சுரண்டி தானே அவன் கொடுக்க முடியும். இதுக்கு பேர் என்ன? ஒரு நீங்க திரைத்துறை வியாபாரம் ஊழல் இல்லையா? ஒரு தியேட்டர்ல நியாயமா விற்க வேண்டிய டிக்கெட்டு, அரசுக்கு செலுத்த வேண்டிய கலால் எக்ஸைஸ் டியூட்டி, இதையெல்லாம் கட்டி விற்க வேண்டிய தொகையை விட கூடுதலா டிக்கெட்டை விற்றீங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? இது ஊழல்னா அப்புறம் வந்து நான் கேட்கறது, ஒருத்தருக்கு ஒரு நடிகருக்கு மற்ற நடிகர்னா ஒரு 10 லட்ச ரூபா சம்பளம் கொடுப்பாங்க, இல்லை கொடுப்பாங்கன்னா இவருக்கு 1000 கோடி இவருக்கு மட்டும் சம்பளம் கொடுத்து அங்கே நடிகைக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, அந்த தயாரிப்பு செலவு எவ்வளோ, அந்த நிர்வாகம் எவ்வளோ, எல்லாம் சேர்த்து சம்பாதிக்கிறாங்கன்னா இவருக்கே 1000 கோடி கொடுக்க சொல்ல அது தயாரிப்பு செலவு எவ்வளோ இருக்கும்? அது ஒரு 1000 கோடியில் அடங்குதுன்னு கூட எடுத்துக்கிறேன். 2000 கோடியை யார் கிட்டேருந்து சுரண்டுறாங்க? மக்களிடமிருந்து. ரசிகர், இவர் படம் பார்க்க வர ரசிகர் தானே கொடுக்குறாங்க. அவன் வந்து அதுக்கு மேலே லாபம் கிடைக்குன்னா தானே அதை இவருக்கு 1000 கோடி கொடுப்பான். ரசிகர்கள் விருப்பப்பட்டு தான் போய் பார்க்குறாங்க. ரசிகர் விருப்பப்படுறாங்க. அப்போது நீ ரசிகரை சுரண்டி நீ 1000 கோடி வாங்கின்னு போகிற, அல்லது அந்த படம் எடுக்கிற தயாரிப்பாளரை ஓட்டாண்டி ஆக்கி ரோட்டில் பிச்சை எடுக்க விடுற. இது ஒரு சாதனையா? நான் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எம்ஜிஆர் படம் எப்படி பார்த்தீங்க? புரட்சி நான் சொல்றது கேளுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை அந்த காலத்தில் எட்னா டிக்கெட்னா ₹1 கொடுத்து பார்த்துருப்பான், இல்லை 3 நாள் முன்னாலே இப்போ அங்கே காத்திருந்து வரிசையில் நின்று சோறு தண்ணி இல்லாத இருந்து பார்த்துருப்பான், அது வேற. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரோடில் பிச்சை எடுக்கிற தயாரிப்பாளரை வேற இன்னொரு நடிகரை வச்சு படம் எடுத்து போண்டி ஆனவனை கூட கூப்பிட்டு நான் காசு வாங்காம படத்தை நடிச்சு கொடுத்து அவங்களை காப்பாற்றி விட்டுருக்காரு. இவரு எதனா பண்ணிருக்காரு? நிறைய இவர் எங்க பண்ணிருக்காரு? நிறைய பேர் பண்ணிருக்காருயா. நீங்க எந்த தயாரிப்பாளர், நான் எனக்கு வந்து சினிமாவை பத்தி அதிகம் பேச தெரியாது, சினிமாவை பத்தி எனக்கு இது, ஆனா எத்தனை பட தயாரிப்பாளர் இவரை எடுத்து போண்டியா இருக்காங்க சொல்லுங்க? அது இல்லைன்னு சொல்றீங்களா? நீங்க இன்னைக்கு கூட இவர் வந்து இவருடைய அரசியல் அரிப்பை சுரிஞ்சிக்கிறதுக்காக அந்த கதாநாயகன் படம் எடுத்தார். இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன? இன்னைக்கு ஒரு படத்தை சென்சார் பண்ணுறாங்க. சென்சார் பண்ணுறது எல்லா படமும் சென்சார் பண்ண சொல்ல அது மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க. அது அவங்க அதில் அப்பீலில் அவங்க இருக்கிற காட்சியெல்லாம் மாற்றி அமைச்சு எல்லாம் கட் பண்ணிட்டு வாங்கிட்டு வர்றது வழக்கமான ஒன்று. ஆனால் நீ சென்சார் ஆகாத முன்னே ரிலீஸ் டேட்டு கொடுத்துட்டு விளம்பரத்துக்காக, அப்போ தான் அது ஒரு பேசு பொருளாக மாறுன்றதுக்காக நீங்கள் பண்ணிவிட்டு அதை தேவையில்லாமல் அதுக்கு ஒரு பரபரப்பை உருவாக்கணும்னு ஒரு வழக்கையும் போட்டு இன்னைக்கு அது முட்டு சந்தில் போய் நின்று போச்சு. இல்லை நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு முறையாக நடக்க வேண்டிய ஒன்றை நீங்கள் முறைகேடாக அதை வந்து அணுகிட்டு உலகம் சுற்றும் வாலிபனை ஏற்பட்ட தடை அதுதாங்க. உலகம் சுற்றும் வாலிபனை வந்து தமிழ்நாட்டில் படம் எடுக்க விடலை. உங்களுக்கு வரலாறு தெரியும். அவர் வந்து வெளிநாடுகளில் எடுத்து அந்த படத்தை வந்தால் மதுரை முத்து நான் புடவை கட்டிக்கிறேன்னு சொன்னார், கருணாநிதி பேச்சை கேட்டுக்கின்னு. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு தேட்டரில் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லா தேட்டர்லையும் அவங்க இது பண்ணாங்க. அந்த பட பொட்டி அப்போல்லாம் வந்து ஃபிலிம் பொட்டியில் வரும், அந்த பொட்டி வரவிடாமல் எல்லா இடத்தையும் தடுத்தாங்க. ஆனால் அந்த படத்தை வந்து இன்னும் கேட்டால் அந்த பொட்டியை வந்து எப்படி கொண்டு வந்தாங்க, எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதை செஞ்சார். அதே நேரத்தில் ஒரு தேட்டரில் அகஸ்தியா தேட்டரில் ஓடுச்சுன்னா அந்த ஒரு ரீல் இங்கே ஓடி அங்கே ஓடுற அளவுக்கு
அவங்க நெருக்கல் பண்ணாங்க. அதை வந்து இந்த பிரிண்ட்டை வந்து தமிழ்நாட்டில் எடுத்தா தெரிஞ்சிருன்றதுக்காக அவர் மும்பையில் எடுத்து அதை வந்து யாருக்கும் தெரியாத கொண்டு வந்து அவர் உளவுத்துறையாக செஞ்சார். ஆனால் இவருக்கு அதையும் ஒப்பிட முடியுமா? நீ வந்து உன் படத்தை ரிலீஸ் பண்ண முடியலன்ன உடனே அதுக்கு யாரோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா போய் கொடநாட்டில் 5 நாள் காத்திருந்தல்ல. உன்னையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை ஒப்பிட முடியுமா? அதை விட இவர் பெரிய யோகியன் பேசுறாருல்ல, அது என்ன மாஸ்டர் படமா? அந்த மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆக சொல்ல கொரோனா அப்போதான் குறைஞ்சிக்கிட்டு வருது. அரசாங்கம் பக்கத்தில் உட்காரக்கூடாது, ஒரு இடைவெளி விட்டு உட்காருங்கன்னு சொல்லி ஒரு 5 சேர் இருந்தால் ஒரு சேரை வேக்கண்ட்டாக விடணும், ஒரு சேரை உட்காரணும். தேட்டரில் வந்து 50% தான் ஆட்களை அனுமதிக்கணும்னு உத்தரவு போட்டு எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு வராங்க. அந்த நேரத்தில் நீ போய் எடப்பாடியார்கிட்ட இதுவை வந்து எனக்கு விலக்கு பண்ணி கொடுங்க, தேட்டரில் அதிகமான இதை வச்சா என் படம் வந்து ஓடினா கூட எனக்கு படம் வராது, அதனால் எங்களுக்கு வந்து இதை தளர்த்தி கொடுங்கன்னு கேட்டல்ல. அவராம் தட்டி கொடுத்து சரி போப்பான்னு ஏதோ செஞ்சு கொடுத்தாரு. நீ அப்போ நன்றி தெரிவித்து போஸ்டர் ஓட்டினீங்க, நீ காலில் விழுந்து நன்றி. கொரோனாவுக்கு அதான் காரணமா? மறுபடியும் கொரோனா வந்ததுக்கு காரணம் அந்த தளர்வு. மறுபடியும் கொரோனா இல்லைங்க, முதல் கொரோனாவில் மறுபடியும் கொரோனா உலகம் முழுக்க வந்தது. உலகம் முழுக்க வந்து இதுதான் காரணம் நீங்கள் நினச்சிக்கிறீங்களா? அது நினச்சிங்க. அவங்க பத்திரிக்காரங்க குசுமெல்லாம் காட்டாதீங்க. இல்லைங்க, நீங்கள் எதனா சொல்கிறீங்க. அதாவது இல்லை, அது தணிஞ்சிட்டு வர நேரத்தில் அந்த ரிலாக்ஸ் பண்ண சொல்லி கேட்டாங்க. அது சட்டத்துக்கு உட்பட்டு மருத்துவர்கிட்டலாம் கன்சல்ட் பண்ணி அன்றைக்கி விடுமுறைனாலும் ஒரே நாளில் அதை பண்ணி கொடுத்தாங்கன்றது வேற. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீ வந்து உன்னுடைய படத்துக்கு வர வசூல் தான் முக்கியம்னு சொல்லி அன்னைக்கு கொரோனா இருந்தால் கூட அது ரிலாக்ஸ் கேட்டல. உன்னை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி ஒப்பிட முடியும்னு கேட்குறேன். அதான் அவர் ஒரு படத்துக்கு ரெடியூஸ் பண்ண முடியலன்னா அதை சவாலாக விட்டு அதை ரெடியூஸ் பண்ணி அதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகர்கள் தான் மதுரைமுத்துக்கு புடவை அமைச்சாங்க. எந்த மதுரைமுத்து வாழ்ந்தாரோ அதை மதுரையிலேயே ரெடியூஸ் பண்ணி காட்டினாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அவரோட கம்பேர் பண்ணாதீங்கன்றேன். ஏன்னா ஒரு கம்பேர் பண்ணுறதுக்கு அவர் பேசுனதை வச்சு தான், அதான் அவர் பேசுனது தான் நான் சொல்கிறேன். அவர் எதுக்கு சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் என்ற பேரை சொல்லாமல் எவனுமே அரசியல் நடத்த முடியாது. இல்லை, இவர் அதிகமாக வந்து பேசுறதுக்கான அதிகமாக பேசுகிறாருன்னா அவர் எங்கே பேசுகிறாரு? அவர் பாட்டுக்கு பேசினிருக்காரு, நீங்கள் போய் அதை எடுத்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவர் பாவம் எங்கன்னா வெளியே வராரா? யாரையாவது பார்க்குறாரா? இல்லை, இனிமேலுக்கு பார்ப்பாரு. எங்கே பார்ப்பாரு? எலெக்ஷன் வரப்போகுது. அவர் என்ன சொல்கிறாரு? ஒவ்வொரு வீட்லையும் விஜய் இருக்கார், அவர் ஏன் போய் பார்க்கணும்? அவர் சொல்கிறது அர்த்தம் புரியுதா? டிவியை திறந்தா அவர் இருக்கார், டிவியில் படம் ஓடுது, பாட்டு ஓடுது, அவர் டான்ஸ் ஆடுறாரு. நீங்கள் நேரில் தான் அவர் டான்ஸை பார்க்கணுமா என்ன? இன்றைக்கி பனையூரில் வந்து ஒரு 1000 பேரை கூப்பிட்டுருப்பாரு, இல்லை ஒரு 300-400 பேர், அது எத்தனை பேருன்னு கூட தெரியல. அவங்க நிர்வாகிகளை கூப்பிட்டு ஏதாவது டான்ஸ் ஆடணுமா என்ன? அதை எல்லோரும் இன்றைக்கி உலகம் முழுக்க நீங்கள் காட்டுறீங்கல்ல, மீடியாக்கள்லாம் இது போட்டி போட்டுக்கிட்டு காட்டுறீங்கல்ல. அதனால ஒவ்வொரு வீட்லையும் அவர் இருக்காரு. எது நடந்தாலும் வந்து மக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஊடகத்தினுடைய ஆரம்பம். நான் ஊடகத்தை தவறு சொல்லிங்க. அவர் அந்த விளம்பரம் அவருக்கு வந்து ஒரு தவறான அகந்தையை உருவாக்குது. அதாவது ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்து பட்டாதான் தெரியும். நீங்கள் நான் இன்னும் சொல்கிறேன், கமலஹாசன் கடந்த 21 தேர்தலில் பண்ண பிரச்சாரத்தை விட இவர் அதிகம் பண்ணிட்டாரா? அவர் நடத்தின கூட்டத்தை விட இவர் நடத்திட்டாரா? எதுவுமே செய்யாமல் உட்கார்ந்த இடத்த விட்டு எழுந்துக்காமல், எங்கேயாவது ஒரு பிரச்சனை அந்த இடத்துக்கே போகாமல், ஒரு பத்திரிகை நிருபரை கூட 4 கேள்விக்கு பதில் சொல்கிற தைரியம் இல்லாத நீயே ஒரு இதுவாக இருந்தால் கூட அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதை வந்து பார்த்து எடிட் பண்ணிவிட்டு உன்னுடைய டீமை வச்சு அதை சென்சார் பண்ணி எல்லாத்தையும் முடித்து கூட அதை கொடுத்துருந்தா கூட அவங்க வாங்கிட்டு போயிருப்பான். ஆனால் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணாதீங்க, நீங்கள் போய் எது வேணால் சொல்லிங்க அப்படின்னு சொன்னால் இது என்ன ஒரு தலைமை பண்பான்னு கேட்குறேன். ஒரு முதலமைச்சர் ஆகணும்னு விரும்புகிறவர், நான் தான் முதலமைச்சர்னு தனக்கு தானே சொல்லிக்கிற ஒருத்தர் இவ்வளவு கோமாளித்தனமான ஒரு இந்த
ஒரு சினிமாவில் வடிவேல் தான் சொல்லுவார், நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான், நானும் வரேன் ஏறி போகிறாரு. அது மாதிரி இவராக வாண்டடாக வந்து ஏறிக்கிட்டு நீங்கள் ஏன் அதிமுகவை பற்றி பேசுகிறாருன்னா இதுதான் காரணம். இதுவும் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலகீனமாக இருக்குது, திமுக இதுவாக இருக்குது, எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ கள நிலவரம் மாறி போச்சு. எடப்பாடியார் 182 தொகுதியில் பிரச்சாரத்தை பண்ணிட்டாரு, கூட்டணி வலிமையாக அமைச்சிட்டாரு. இன்னைக்கு களத்தில் இறங்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு பக்கம், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கம், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் ஒரு பக்கம், இன்னைக்கு மற்ற கட்சிகள் தலைவர்கள்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தேர்தல் பணியில் இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஊடகங்களுடைய பார்வை என்னதான் மறைச்சாலும் அதிமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் போட்டி, அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி களத்தில் நிற்குதுன்னு வந்துருச்சு. இவரை இல்லை இப்போது இதை வந்து பேசு பொருளாக இவர் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி திமுக எனக்கு தான் போட்டின்னு சொன்னால் இனிமேல் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, களத்தை போய் பாராக்காம இவர் சொல்கிறாருன்னுவாங்க. அதுக்காக இப்போ அதிமுகவை வந்து ஒரு பேசு பொருளாக மாற்றி உங்களை மாதிரி ஊடகங்களில் திசை திருப்புறதுக்காக நானும் இருக்கேன்னு காட்டுறாரு. வடிவேல் சொன்ன மாதிரி நானும் ரவுடி தான், நானும் முதலமைச்சர் தான் சொல்லிட்டு இருக்காரு. இல்லை, பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலையும் நம்ம வந்து நீங்கள் முன்னெடுக்க வேண்டிய நிலையில் அவரை கண்டு உங்களுக்கு பதற்றமா? எங்களுக்கு அவரை பார்த்து நாங்கள் பயப்படவே இல்லைங்க. நாங்கள் திமுகவை பார்த்தே பயப்படலன்னா இவரை பார்த்து பயப்படுவோமா? எங்களுக்கு அவரை பார்த்து பயமே இல்லை. ஆனால் நாங்கள் பேசாமல் இருக்கிறதுனால நாங்கள் பலகீனமாக இருக்கிறதா மற்றவங்க நடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் இதை முன்னெடுக்கிறோமே தவிர, ரெண்டாவது அவர் சொன்ன மாதிரி அவருக்கு களம் வந்து எங்கள் கையில் இருக்குது, நாங்கள் களத்தில் இருக்கிறோம், மக்களோடு இருக்கிறோம், 182 தொகுதியில் பிரச்சாரத்தையே முடிச்சிட்டோம். அடுத்தது தேர்தலான வேட்பாளர் தேர்வுலேருந்து எல்லாத்தையும் ஏறத்தாழ முடித்து வச்சுட்டோம். என்றைக்கு வேணால் தேர்தல் சந்திக்கிற மனநிலையோடு நாங்கள் வியூகம் வந்துட்டு எங்கள் பணியில் முதல்கட்ட தேர்தல் வாக்குறுதி கூட கொடுத்துட்டோம். எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி வந்து போகிற பாதையில் சில சில்லுண்டித்தனமான சில செயல்கள் வர சொல்ல அதை மறுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு வருது. ஏன்னா இது அரசியல். இன்றைக்கி இப்போது சீமான் இருக்கார், அவர் ஒரு நிலைப்பாட்டில் அவர் என்ன பேசுகிறார் போகிறாருனாலும் அவர் நிலைப்பாட்டு அவர் தனியாக போட்டிடுவோன்ட்டு அவர் ஒரு இது பண்ணிட்டு போகிறாரு. அவரை போய் நாங்கள் சீன்றதில்லை, அவரும் எங்கள் பேச்சுக்கு வர்றதில்லை. அவர் விமர்சனன்ற பேரில் 1000 பேர் 1000 சொல்லிட்டு, ஆனால் இவர் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுறாரு. எவ்வளோ அவர் வண்டியில் தானே போயிடுறாரு. அவர் வண்டியில் அவங்க கட்சிக்காரங்களை கூப்பிட்டு நீங்கள் இப்படி வேலை செய்யுங்க, அப்படி வேலை செய்யுங்க, இதுதான் அரசியல், அதுன்னு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்களா, அவங்கள ரசிகர் தன்மையிலேருந்து அரசியல் தன்மைக்கு மாற்றினாங்களா? நாங்கள் ஏன் அவர்கிட்ட போகிறோம்? இவ்வளோ நாள் ஏதாவது போகணுமா? இவ்வளோ நாள் அவர் என்னவோ பண்ணிகிட்டு இருக்காரு, நாங்கள் இது பண்ணிட்டுருக்கோம். திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டை ஒருங்கிணைக்கணும்னு முயற்சி பண்ணோம். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை வந்து நான் ஏற்றுக்கிற மனநிலை இருந்துமே தவிர, இவர் வந்து அவர் சொல்கிறதே என்ன, 234 தொகுதியில் விஜய் போட்டியிடுவார், விஜய் அடுத்த முதலமைச்சர், விஜய் நேராக போய் முதலமைச்சர் சீட்டில் தான் உட்காருவார். இது வந்து ஒரு அரசியலில் ஒரு ஜனநாயக நாட்டில் நடக்கக்கூடிய சாத்தியமா அப்படின்றது அவர் கட்சி தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டிய கடமை அவருக்கு இருக்குல்ல. அதுதான் ஏங்க, அவர் கூட இருக்கிற ஒருத்தனாவது அந்த கட்சியை ஏற்றுக்கிட்டு வந்தானா? இப்போ ஒவ்வொரு கட்சியிலும் உள்ளவங்க யார் ஏற்றுக்கிட்டு வந்துருக்கா? ஏங்க, ஒவ்வொரு கட்சியிலும் அடிப்படை தொண்டர்கள் அந்த கட்சியில் இருப்பாங்க. அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அந்த கட்சியால் உருவாக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அந்த கீழ்மட்டத்தில் நிர்பந்தமே யாருக்குமே கீழ்மட்டத்தில் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து தூக்கி போடலன்னா அங்கே போயிருப்பாரா? நான் கேட்குற கேள்விக்கு சொல்லுங்கள். ஆதவர்ஜினா விடுதலை சிறுத்தைகள்லேருந்து தூக்கி போடலன்னா அங்கே போயிருப்பாரா? பசுமோனில் ஒன்றா இருந்தாங்க 2 பேரும், தினகரனும் இந்த செங்கோட்டையனும். ஆமாம், தினகரனை சேர்த்துக்கிட்டீங்க. செங்கோட்டையனை வந்து நீங்கள் விமர்சனம் இல்லைங்க. நாங்கள் செங்கோட்டையனை வந்து நாங்கள் கழிச்சு கட்டினோம். தினகரன் வந்து அவருடைய கட்சியே கூட்டணியில் சேர்த்துருக்கோம். நான் சொல்கிறது உங்களுக்கு சரியாக புரியும். அதே பன்னீர்செல்வத்தை கழிச்சு கட்டினோம். அதனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். நாங்கள் வெளியேற்றியது வேற. இந்த கட்சியில் தவறு பண்ணி இந்த கட்சிக்கு அனுசரணையாக இல்லாமல் இந்த கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிற யாரையும் நாங்கள் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தினகரன் இந்த கட்சியிலிருந்து வெளியேறி தனக்குன்னு ஒரு பாதையை வச்சுக்கிட்டு அவர் தனக்குன்னு வந்தவங்கள நாடி வந்தவங்கள அவர் வச்சு அவர் அரசியல் பண்ணுறாரு. அவருடைய கட்சிக்கு ஒரு வலிமையை தேரணும்னு விரும்ப சொல்ல, அவருக்கு அந்த கூட்டணியில் வந்து சேரணும்னு இது ஒன்று சொல்ல, எங்களுடைய பொது எதிரியை வீழ்த்ததுக்கு அவரை நாங்கள் அரவணைச்சி போகிறோம். இதில் அவர் எங்களை அரவணைக்கிறார், நாங்கள் அரவணைக்கிறோம். அதில் என்ன தவறு இருக்குது? அரசியலில் வந்து இப்போ 2 கம்யூனிஸ்ட் கட்சி இல்லையா? அவங்களுக்கு என்ன கொள்கை முரண்பாடா?
இவங்க கம்யூனிசம் வேறு, அவங்க கம்யூனிசம் வேறையா? எல்லாம் ஒரே காரல் மார்க்ஸ் எழுதின மூலதனத்தை வச்சு தானே அவங்க கம்யூனிசம் வச்சுருக்காங்க. பொது உடைமை சித்தாந்தம் ஒன்று தானே. அப்போ ஏன் 2 கட்சி வச்சுருக்காங்க? 2 கட்சியும் ஒரே கூட்டணியில் இருக்காங்கல்ல. அதனால அது நீண்ட நாளா இருக்காங்க அவங்க. அவங்க நீண்ட நாளா இருக்காங்க ஒரே கூட்டணியில். இப்போ நீண்ட நாளா இருந்தா அது சரி, புதுசா போய் சேர்ந்தா தவறா? தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சி பங்கேற்று பல கருத்துக்கள் தெரிவித்து இதே நன்றி.